அண்ணா சிவகுமார் அண்ணா, இவரும் நம்ம சங்கத்துக்காக எல்லா வழியிலையும் நமக்கு வழிகாட்டி பேரியல் நியூமராலஜியில் வந்து மதுரையிலேருந்து சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய சிறப்புரை. எனக்கு வாழ்க்கை நெறியும் ஆன்மீகமும் சுட்டிக்காட்டிய அனைத்து சித்தர் பெருமக்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். எனது வாழ்க்கை வழிகாட்டிகளாய் திகழும் அருமை நண்பர் ஜோதிட வாக்கு சித்தர் திரு என்ஜி குமரன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தின் சிங்கம், கோயில்பட்டி கொடுத்த தங்கம் ஐயா தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நண்பர் வழிகாட்டி ஃபிலாசபர் எப்படி வேணாலும் சொல்லலாம், சித்தர்களுக்கும் ஜோதிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர் மதுரையை சார்ந்த திரு சதயம் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவனர் திரு ஜானகிராமன் ஐயா அருமையான நண்பர். குலதெய்வம் தெரியவில்லையா, அவரை காண்டாக்ட் பண்ணால் போதும். குலதெய்வத்தை அருமையாக இங்கே தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது, உங்கள் குலதெய்வம் இதுதான் சொல்லி எடுத்துக்காட்டுகிற பிரசன்ன வித்தகர். அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்வழி தீர்வு காட்டுபவர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் நண்பர் திரு நாராயணமூர்த்தி மிக பெரும் ஜோதிடர்கள் அனைவரிடமும் நல் உறவை வைத்து தன்னடக்கத்தை தன்னிடமே வைத்துக் கொண்டுள்ள சேலத்தை சார்ந்த திரு நாராயணமூர்த்தி நண்பர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் திரு சக்திவேலையா, நண்பர் நிதிஷ், நண்பர் ரத்னகுமார் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றேன். எனக்கு ஜோதிடம் தெரியாதுங்க, எனக்கு ஜோதிடம் தெரியாது. நான் ஜோதிடம் நான் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி கற்றுக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி சக்திவேலையா மாதிரி நாம் பரிகாரத்தை எடுத்து இந்த மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்லாம் எல்லாராலாம் முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூட்சுமத்தை இறைவன் கொடுத்துருப்பார். ஜோதிடத்தையே என்ன செஞ்சுருப்பார்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு எண்கணிதத்தை கொடுத்தாங்க. நான் குமரன் ஐயா மாதிரி, என்ஜி குமரன் ஐயா மாதிரி நான் பெரிய ஆளாக வரணும், பேரியல் வித்தகராக வரணும், ஆளை பார்த்தாலே பேரை சொல்லிடுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த பேரில் ஆள் இருக்காங்களா, உங்கள் வாழ்க்கையில் இவங்க வரும்போது உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நான் அப்படி வர முடியாது. எனக்கு இது கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, குமரன் ஐயா மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க. இப்போது அந்த அளவுக்கு ரீச் பண்ணால் எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு சுட்டி காட்டினது நியூமராலஜி. அதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமான சூட்சுமத்தை பிடிச்சி கொண்டு போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இன்றைக்கி இவர் பேசினார், நம்ம திரு ஜெயன் ராஜாரமன் ஐயா பேசினார். எனக்கு ஒரு சின்ன ட்ரிகர் அதில் கிடைச்சது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. பேர் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் ஜாதகம் எடுக்கிறோம். பேரை வச்சு இல்லை, டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த நேரம், இடத்த வச்சு எடுக்கிறோம், பிறந்த நேரத்தை வச்சு எடுக்கிறோம். அதை வச்சு இந்த பேர் வைக்கலாம்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது. பேர் டேட் ஆஃப் பர்த்து தான் உங்களோட ஜாதகம். அப்போ அதில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு நான் தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி சின்ன க்ளூ கொடுத்தாரு ஜெயன் ராஜாராமன் சார். அதை வச்சு வேறு வித கோணத்தில் நான் எடுத்தேன்னா, டேட் ஆஃப் பர்த்தை சொன்னாங்கன்னா, பேரை சொன்னாங்கன்னா, அவங்கள வச்சு நம்ம எந்த காரணம், எந்த யோகம் எல்லாமே எடுத்துடலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன பாயிண்ட்டை கொடுத்தாரு. கட்டம் போடணும்னு அவசியம் இல்லை, கட்டம் போடாமலே எடுத்துடலாம். நான் ஜென்ரலாக என்ன செய்வேன், ஃபேமிலி கவுன்சிலிங் பற்றி பேசுவேன். நான் ஃபேமிலி கவுன்சிலிங்னா எப்படி அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது, அடிக்கடி சண்டை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்கன்னா, எந்த ராசி லக்னம், எந்த தசை புத்தி அந்தரம் எது இருந்தாலும் பரவாயில்லை, எளிதான வழியில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கொடுத்து கணவன் மனைவி இணைந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை நம்மளால் காட்ட முடியும். எதனால் எப்படி அப்படின்னா, ஜென்ரல் அட்வைஸ்லாம் எங்கேயும் யாருக்கும் ஒத்து வராது. குடும்பத்தை பாரு, பிள்ளையை பாரு, வசதியை பாரு, பெற்றவங்களை பாரு, அதெல்லாம் வேலை செய்யாது.
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான குணநலன் உண்டு. அந்த குணநலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா பின்னாடி எப்படி இருப்பாங்கன்னு அவங்க கேரக்டரை வச்சு நாங்கள் எடுத்து தருவோம். நீங்கள் இந்த மாதிரி ஆள், இந்த மாதிரி பிரச்சனை வருது உண்மையாக பொய்யா முதல்ல. உதாரணத்துக்கு ஒரு சந்தேக குணம் இருக்குன்னு வச்சுக்குவோம். கணவனோ மனைவியோ 2 பேர் யாராவது ஒரு ஆள் சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அந்த சந்தேகப்படுறது சரியா தப்பா அதை எடுத்து காட்டிடுவோம். இந்த குணங்கள்லாம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போ இவர் சந்தேகப்படுற ஆள் கிடையாது, நீங்களா அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்டது கிடையாது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்களா? ஆமாம், முடிஞ்சு போச்சு. அதுலேயே என்ன செய்வாங்க, அப்போ என்ன செய்யலான்னு வருவாங்க. அந்த என்ன செய்யலான்னு வரும்போது அதுக்கான வழிமுறையை காட்டுவோம். இது வரைக்கும் 100க்கும் மேலே கணவன் மனைவியை சேர்த்து வச்சுருக்கோம். டைவர்ஸ்னால் நாங்கள் ஒத்துப்போக விடுறதே கிடையாது. சேர்ந்து வாழ மட்டும்தான் வழிகாட்டுவோம். அதில் இன்றைக்கி ஜெயன் ராஜாரமணையா இன்னைக்கு ஒன்று பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு, எனக்கு அருமையான பாயிண்ட்டு. அதை வச்சு இன்னும் வேறு மாதிரி நான் யோசிக்கணும். பவம் கரணத்தில் சொன்னாருங்க, சிங்கம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதில் எப்படி அனுசரணை பற்றி கொண்டு போனாங்க. அதுக்கடுத்து அந்த அனுசரணை எப்படி வரும்னா 3 விதமாக வரும். எப்படின்னா, பாசத்தை எதிர்பார்க்கும், உயர்வோ தாழ்வோ அனுசரித்து அந்த பாசம் கிடைச்சா போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அந்த சிங்கத்தோட குணத்தை காட்டாது. இது ஒரு வகை. இது ஒரு தேதியில் பிறந்தவங்க. அதே இது பவம் கர்ணத்திலேயே இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா, சிங்கமாகவும் இருப்பாங்க, ஆனால் சிங்கத்தை காட்ட மாட்டாங்க. ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டு அந்த சிங்கத்தோட குணத்தை எங்கே காட்டுவாங்கன்னா, அனுசரணையாக இருக்க வேண்டிய இடத்துல சிங்கமாக இருந்தால் நம்ம தப்பிக்க முடியுமா, இல்லை பாசத்தை காட்டி தப்பிக்க முடியுமா? அதை 2ல் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டே போயிடுவாங்க. ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டு அடுத்தவங்க தப்பிக்கலாம் முடியாது, அந்தளவுக்கு இருப்பாங்க. இதுலேயே இன்னொரு தேதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சிங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் எனக்கு எல்லாம் தெரியும், அடிபணிய முடியாது, அனுசரித்து போக முடியாது, நீங்கள் எனக்கு அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையே பாழடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, அப்போ அந்த பவங்கரணத்துலேயே 3 கேரக்டர் 3 தேதியில் பிறந்து வரும். சொல்லும்போதே அந்த அவங்க சார் பேசிட்டு போன வேகத்தினால அந்த ஒரு பவத்துக்கு தான் எடுக்க முடிஞ்சது, ஒரு கரணத்துக்கு தான் எடுக்க முடிஞ்சது. இன்னும் மற்ற கணக்கில் நான் உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், எந்தெந்த தேதியில் பிறந்த என்ன எப்படி இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். நம்ம அருமையான பாயிண்ட், எனக்கு சின்ன குழு கொடுத்துருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணுவோம். அதே மாதிரி 3ஆம் தேதி 9ஆம் தேதி பிறந்தவங்க முடிந்த வரைக்கும் ஜாமீன் கையெழுத்து ஏதாவது போடுறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்ன இந்த மாதிரி வரும் அப்படின்னா, இவங்களுக்கு கடன் தரலாம் அப்படின்னு நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கலாம். அதனால் அந்த உறவு எப்படி நமக்கு எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இப்போ பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது. இந்த கவுன்சிலிங்கில் மதுரையில் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கேன், 25 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். அப்பா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனை வரும். எப்படி அப்பா அம்மா எல்லா அப்பா அம்மாவும் ஒரே மோல்டிங்கில் பண்ண மாதிரி தான். அப்போ நானும் எல்லோரும் இப்படி தான். எப்படின்னா, நம்ம குழந்தை நம்ம சொல்கிறத கேட்கணும், நான் சொல்கிறத தான் படிக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், இப்போ தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும், எல்லாத்தையும் கண்டிஷன் போடுவோம். ஆனால் இந்த காலத்தில் வர்ற குழந்தைங்க அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தை என்ன சொல்லுவோம், நம்ம ஜெனரேஷன் கேப்பு, இந்த பிள்ளைங்க இப்படி தான் சொல்கிற பேச்சை கேட்குறதுலன்ட்டு ஒரு வாரத்தில் முடிச்சிடுவோம். நம்ம அப்படி கிடையாது. குழந்தையோட கேரக்டர் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டு குழந்தைக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது சரி, இது தப்புன்னு அவங்க குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா குழந்தையோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரீசெண்டாக ஒரு கவுன்சிலிங் ஒரு பேரண்ட் வந்தாங்க. பையன் படிக்கிறது 2ஆவதுங்க, வீட்டில் உட்காந்து படிக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்ட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டுறாங்க. அந்த பையனுக்கு என்ன சொல்லுவீங்க? அவன் வந்துட்டு பக்கத்தில் நோட்டு வச்சுருந்தேன், அவனா எடுத்து படம் வரைய ஆரம்பித்தான். அவங்க அப்பா சொல்கிறாரு, சார் அவன் புக்கில் ஏதாவது படம் இருந்தால் படத்துக்கு மீசை போட்டு வைக்கிறான் சார், தாடி போட்டு வைக்கிறான், இந்த பாருங்கள் அதில் புக்கையும் கொண்டு வந்திருக்காரு. புக்கை காட்டியா, இந்த பாருங்கள் இந்த பெண்ணுக்கு தாடி வரைஞ்சி வச்சுருக்கான் சார் அப்படின்னு படத்தை காட்டுறாரு. அவன் நம்ம டேபிள் வச்சிருந்த ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கான். அது நல்லா வரைவேடா அப்படின்னேன். நல்லா கலர் தருவேன் அப்படின்னா அந்த பையன். அவனை போய் எதெல்லாம் செய்ய விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு புக்கை கொடுத்தா புக்கில் படம் வரைய தான் செய்வான். நான் என்ன பண்ணேன், ஒன்றுலேருந்து நான் என்கிட்ட ட்ராயிங் புக்குன்னு வச்சுருந்தேன், நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த புக்கை கொடுத்துட்டு கலர் கொடு பார்ப்போம்னு சொல்லி கொடுத்தோன்னே நல்லா கொடுத்தான். எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டேன், ஒன்றும் இல்லைங்க உங்கள் பையன் நல்ல பையன் தான், குழந்தை அவனுக்கு ஆர்வம் இருக்குது, சும்மா படம் இந்த மாதிரி வரைகிறதுக்கு 2 இது புக் நோட் புக்கில் பேப்பரை வாங்கி கொடுங்க, அதெல்லாம் படிக்கிற வேலையை ஒழுங்காக பார்ப்போம், புக்கு நீட்டாக வச்சுருப்பான்னு. அடுத்த ஒரு வாரத்தில் அவன் புக்கில் எதுவுமே எழுதலைங்க.
படம் வரைய கொடுத்ததில் இந்த நீட்டாக அதில் வரைஞ்சிட்டு இருக்கேன். புக்கில் எதுவுமே தேவையில்லாத எழுதலை. படம் மீசை போடல, ஒன்றும் போடல, மற்ற படம்லாம் நீட்டாக இருக்குது. இதுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்க. 2வது படிக்கிற பையனுக்கு என்ன சொல்லுவீங்க? பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் கொடுத்தேன், பையனுக்கு தரல. பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் கொடுத்தேன். பையனுக்கு படத்தை எடுத்து வச்சு அவனை வரைஞ்சிட்டு இருக்கான். பேப்பர் எடுத்து அவனை படம் வரைகிறான். ஸ்கூலில் உட்காந்து படம் வரைகிறான் சார், மீசை போடுறான் சார், தாடி வரைகிறான் சார். 10வது படிக்கிற பையன் அதான் செய்கிறான். 2வது படிக்கிற பையனை கொண்டு வந்து கொடுத்தா இதே மாதிரி தான் கணவன் மனைவியில் சண்டை வரும். சாதாரண பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனை தூங்கிக்கிட்டு இருக்கும். கணவன் மனைவியை ஏதாவது திட்ட, இல்லை மனைவி கணவன் ஏதாவது திட்ட, அந்த திட்ட ஒரு வார்த்தை தான் டெவலப் ஆகி நிற்கும். அந்த ரூட் காஸ் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும். ஆரம்ப பிரச்சனை என்னவோ அது தூங்கிட்டு இருக்கும். அதை கண்டுக்க மாட்டாங்க. நீ என் குடும்பத்தை பற்றி சொன்னேல, நீ என்னை பற்றி சொன்னேல, அதுதான் வளர்ந்து பெருசாக நிற்கும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அந்த கேரக்டர் தான் பிடிப்போம். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் எந்த இடத்துல எப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, எதனால் எந்த வார்த்தை விடுறதுனால பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம்வாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த இதை இப்போ பிடிங்கிட்டோம்னா வளர்ந்தது ஃபுல்லாக மொத்தமாக உட்காந்துரும், பிரச்சனையே இருக்காது. ரொம்ப சிம்பிள். இப்படி தான் நாங்கள் சேர்த்து வைக்கிறது. கேரக்டர் பேஸ் தான், ஜென்ரல் அட்வைஸ்லாம் கிடையாது. குழந்தைகளுக்கு அதுதான் சார். வயசு பிள்ளை இந்த மாதிரி சார், காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறா, 11 மணிக்கு எந்திரிக்கிறா சார், சொல்கிற வேலை செய்கிறதில்ல, அவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். நாங்கள் இதை படிக்க சொல்கிறோம், அதை படிக்கணுங்கிறான்னு அவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். இந்த காலத்தில் எந்த பொண்ணு வேலை செய்யுது வீட்டில்? படிக்கிறாங்கன்னு அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. வேலை செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல வரல அவங்கள. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் வேலை செய்கிறாங்க. அம்மாவுக்கு இன்றைக்கி முடியலை, அன்றைக்கி எல்லா சமையலும் பார்க்குறாங்க, பாத்திரங்களும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. மற்றபடி என்ன, அந்த செல்லம் பாசம் அம்மா தான் செய்கிறாங்கல்ல அப்படிங்கன்னு இருக்கிறது தான். இதை பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தப்பாக எடுத்துக்கிறாங்க. பிள்ளை வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது, உங்களுக்கு முடியலன்னு எல்லா வேலையும் செய்தா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கேரக்டர் என்ன, எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமாக ரைட், அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படிலாம் இருக்கணும். அதுக்கடுத்து அந்த பிள்ளையோட அனுசரணையாக போயிடுறாங்க. அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், என்ன படிக்கணும்னு சொல்லி போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, லைஃப் நல்லா இருக்குது. இதை சொல்ல ஒரு ஆள் வேண்டியிருக்கு. அதான் நாங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறோம். அதே மாதிரி ஒரு ரயில்வேல வேலை பார்க்குறாங்க. போன மீட்டிங்கில் கூட இங்கே இன்னொரு மீட்டிங்கில் சொன்னேன். ரயில்வேல வேலை பார்க்குறாரு ஒருத்தர், 16 லட்ச ரூபா கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மியில் விட்டார். 16 லட்சம். அப்போ வெளியே அங்கே கவுன்சிலிங் போய்ட்டு செலவு பண்ணிவிட்டு யாரோ சொன்னாங்கன்னு இப்போ என்கிட்ட வந்தாங்க. வந்தப்போ சார் 6 மாதமாக கவுன்சிலிங் சொல்லி ஆயிரும் சார், இன்னும் இப்படி தான் இருக்கான் செய்கிறான்ட்டு வந்தாங்க. அன்றைக்கே ஏன் முன்னாடி சொல்லி முடித்தோடனே என்ன செஞ்சாருன்னா, மொபைலில் இருந்த அந்த ஆன்லைன் ரம்மியை டெலீட் பண்ணிட்டார். அடுத்து ஏடிஎம் கார்டு இருந்தது, 3 கார்டு வச்சுருந்தாரு, 3 அம்மாட்ட கொடுத்துட்டார். நீ ஏன் வச்சுக்கோ, சம்பளம் போட்டதை நீ ஏன் எடுத்து எல்லாம் நம்ம பண்ணிடு, எனக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா மட்டும் கொடு போதும், வண்டிக்கு பெட்ரோல் போட 50 ரூபா போதும், எனக்கு சாப்பாடு நீ ஆக்கி கொடுத்துட்டு நான் லஞ்சுக்கு அதையே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஏடிஎம் கார்டோட நீ ஏன் வச்சுருன்னு சொல்லி அம்மாட்ட கார்டை கொடுத்துட்டார். நான் ஒன்றும் பண்ணல, என்ன செஞ்சேன்னா அவரோட கேரக்டரை படித்தேன். இந்த கேரக்டரில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க, இப்படி நீங்கள் ஆன்லைன் டைமில் போய் இந்த மாதிரி கடனாளி ஆனீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னு எடுத்து படமாக காட்டினேன். அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி காட்டினா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜென்ரலாக சொன்ன பாருங்கள் சார், நீங்கள் இந்த மாதிரி பதவியில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை பாருங்கள், அப்பாவை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், வீடை பாருங்கனாலும் அதெல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணேன்னா, நீங்கள் யார், இன்னொரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா இருப்பீங்க, இதனால் என்ன ஆகும், அப்போ நீங்கள் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாரான்னு கேட்கும். ஐயா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார், எனக்கு அது வேண்டாம், என்னோடய வாழ்க்கை முறையை வேறு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, எனக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ என்ன செய்யலாம்னா, உடனே அவரே எடுத்து மொபைல் அவரே நான் டெலிட் பண்ண சொல்லலை, அவரே டெலிட் பண்ணிட்டார். டெலிட் பண்ணிட்டு ஏடிஎம் கார்டை அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டார். ரொம்ப சிம்பிள். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த குறிப்பிட்ட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நம்ம அணுகும்போது மட்டும்தான் சரியான தீர்வு கிடைக்கும். என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், எதில் வேணாலும் அதை நடக்கட்டும், அதுதான் வேலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது என்னோடய கான்செப்ட். அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டேன், அந்த ஒரு வாக்கியத்தை நான் பிடிச்சிட்டு விதியை மதியால் வெல்லலாம். எப்படி வெல்லலாம், நீங்கள் யாருன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, ஒவ்வொரு தசையும் புத்தியும் என்ன செய்யும், உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களை செயல்படுத்தும். அதோட எல்லாருமே நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், என்ன தசை புத்தி நடக்குதோ அதை அப்படி தான் உங்களை வேலை செய்ய வைக்கும், அதோட காரகத்துவம் இது, அதை அப்படி தான் வேலை செய்யும் அப்படின்றோம் ஜென்ரலாக. நீங்கள் யாரோ, உங்கள் கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர் என்னவோ, இன்பான் கேரக்டர் என்னவோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் செயல்படுவீங்க அந்த டைமில். அப்போ என்ன செஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அதை எடுத்து சொல்கிறோம். அதில் தான் விதியை மதியால் வெல்லலாம். அப்போ எப்படி நம்ம செயல்பட்டால் எப்படி நம்ம ஜெயிக்கலாம், வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும், கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்கலாம், அவ்வளோதான். சார் சொன்ன மாதிரி தான்,
ஒவ்வொரு காரணமும் சொன்னார் இல்லையா, இது பிடிச்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி கேரக்டர் பிடிச்சி எந்த கேரக்டர் எப்படி நீங்கள் நடந்துக்கணும், இது நடந்தால் உங்களுக்கு என்ன ஆகும். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்த்தே இருக்கிறவங்க, உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வர மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்றுக்கிடுவீங்களா? பண்ண மாட்டோம். அப்போ அந்த கௌரவத்தை எது பாதிக்கும், எப்படி பாதிக்கும் நம்ம பிடிக்கணும். அதே இறைவன் எனக்கு அந்த கலையை கொடுத்தார், அதை நான் ப்ராப்பராக பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். அதை கவுன்சிலிங்கில் கொண்டு போயிட்டேன் நான் அதனால் ஜோதிட ஃபீல்டுக்கு வரல. ஏற்கனவே நிறைய பேர் இருக்கீங்க, தெருவுக்கு 4 பேர் இருக்காங்க. இப்போது தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிற மாதிரி இப்போ தெருவுக்கு 4 ஜோதிடர்கள் வந்துட்டாங்க. பொண்ணுக்கு பையன் பார்க்குறதுக்கு அலையன்ஸ் பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், பையனுக்கு பொண்ணு பார்த்தேன், ஜாதகம் பார்க்க எல்லாம் ஜாதகம் கற்றுக்கிட்டாங்க. இப்போது ஜாதகமே இல்லாமல் வந்து இந்த கட்டத்தில் இது சார்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ வளர்ந்துட்டாங்க. இப்போது ஆனால் நம்ம அந்த ஃபீல்டுக்கு நம்ம வரல. இதை கவுன்சிலிங்காக ஒரு மனிதனோட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு, குடும்ப அமைதிக்கு, குடும்ப நிம்மதிக்கு, மன அமைதிக்கு என்ன செய்யணுமோ அதை கவுன்சிலிங் மூலமாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.